ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்கப் போகிறோம். ஸ்வியா ஃப்ளட், SVEA, ஸ்வியா ஃப்ளட், ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்தவர்கள். மிக தலை சிறந்த ஒரு பாடகி. 1921ஆம் ஆண்டிலே காங்கோ தேசத்துக்கு மிஷனரியாக செல்லும்படியாக தேவ அழைப்பை பெற்றார்கள். இவர்களுடைய சபை பிலதெல்பியா பெண்டகோஸ்டல் சர்ச். அநேகரை மிஷனரிகளாக உலகமெங்கும் அனுப்புகிற ஒரு சபை. இவர்கள் ஊழியத்திற்கு மிஷனரிகளாக புறப்பட எத்தனித்த போது இவர்களுடைய புருஷன் டேவிட் ஃப்ளட், 2 வயது மகன், இவர்கள் புறப்பட தயாரான பொழுது இவர்களோடு கூட சேர்ந்து ஒரு இளம் தம்பதியினர் நாங்களும் ஊழியத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி புறப்பட்டார்கள். பிரதர் எரிக்சன் அண்ட் சிஸ்டர் பெர்த்தா 5 பேருமாக சேர்ந்து கப்பலில் பயணப்பட்டு அவர்கள் காங்கோ தேசத்துக்கு வந்தார்கள். இன்றைக்கு ஜயர் என்று அழைக்கப்படுகிறது ஆப்பிரிக்காவில். இந்த மிஷனரி ஸ்டேஷனில் வந்து கொஞ்ச நாளைக்கு பின்பு ஸ்வியா ஃப்ளட் சொன்னார், நாம் இங்கிருந்து ஊழியம் செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, கிராமங்களுக்கு சென்று நம்முடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி ஒரு கிராமத்திற்கு போய் சேர்ந்தார்கள். அந்த கிராமத்தினர், நீங்கள் இங்கே வந்து அந்நிய கடவுளை பற்றி சொன்னால் எங்கள் சாமிகள் கோபித்து கொள்ளும் என்று சொல்லி அவர்களை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை. இனி ஒரு கிராமத்துக்கு போனார்கள், டுலேரா என்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலும் இதே சூழ்நிலை தான். ஆனால் இவர்கள் மனம் தளராமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல காட்டில் மண் குடில்களை இவர்கள் கட்டி அங்கே வசிக்க தொடங்கினார்கள். ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சகோதரர் எரிக்சனும் சகோதரி பெர்த்தா, இவங்க 2 பேருக்கும் அந்த நாட்களில் மிகவும் அந்த தேசத்தை பாதித்திருந்த மலேரியா நோயினாலே பாதிக்கப்பட்டு மறுபடியும் அவர்கள் மிஷனரி பணித்தளத்திற்கு திரும்பி சென்று விட்டார்கள். இப்பொழுது டேவிட் ஃப்ளட்டும் ஸ்வியா ஃப்ளட்டும் ஒரு மகனும் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் சகோதரி ஸ்வியா ஃப்ளட் மறுபடியும் கருவுற்றார்கள். இவர்கள் கருவுற்றதை அறிந்த அந்த கிராம தலைவன் எல்லா வாரமும் அங்கே இருந்த ஒரு சின்ன பையன் கையில் ஒரு கோழியையும் சில முட்டைகளையும் கொடுத்து அனுப்புவார். ஸ்வியா ஃப்ளட் கிட்டத்தட்ட 30 வாரங்களுக்கு அதிகமாக அந்த ஒரு பையனை அழைத்து உட்கார வைத்து அவனுக்கு சில பாடல்களையும் சுவிசேஷத்தையும் அறிவித்தார்கள். கொஞ்ச நாட்களிலே ஸ்வியா ஃப்ளட்டுக்கும் மலேரியா நோய் காய்ச்சல் பிடிபட்டது. ஒரு காலம் நிறைவேறின பொழுது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அதற்கு ஏன் என்று பெயர் வைத்தார்கள். குழந்தை பிறந்த 17வது நாளிலே ஸ்வியா ஃப்ளட் மரித்து போனார். மனமுடைந்து போன டேவிட் ஃப்ளட் தன் கைகளாலேயே ஒரு குழியை எடுத்து தன் மனைவியை அதிலே அடக்கம் செய்துவிட்டு ஆண்டவர் என்று ஒருவரே இல்லை என்று மறுதலித்து மிகுந்த மனக்கலக்கத்தோடு கூட மிஷன் ஸ்டேஷனுக்கு கடந்து வந்து அந்த பெண் குழந்தையை அங்கே இருந்த எரிக்சன் பெர்த்தா கரங்களிலே கொடுத்துவிட்டு தன்னுடைய அழைப்பை புறக்கணித்து கப்பல் ஏறி மறுபடியும் ஸ்வீடனுக்கு போய்விட்டார். தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு போய்விட்டார். 8 மாதங்கள் இந்த பெண் குழந்தை இந்த தம்பதியினருடைய பராமரிப்பில் வளர்ந்தது. 8 மாதத்திற்கு முன்பு எரிக்சனும் அவருடைய மனைவி பெர்த்தா 2 பேரும் மரணப்பட்டு போய்விட்டார்கள். இந்த மிஷன் ஸ்டேஷனில் இந்த குழந்தை வளர்க்கப்பட்டது. அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு மிஷனரி தம்பதியினர் இந்த நல்ல ஒரு இளம் அழகான குழந்தையை கண்டு அவர்களோடு கூட அமெரிக்க தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அது முதல் இந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருந்ததினால் தங்களுடைய மிஷனரி பணியை அவர்கள் விடுத்து சவுத் டக்கோட்டா என்கிற பகுதிகளில் போதக ஊழியத்தை செய்ய தொடங்கினார்கள். இந்த பிள்ளை வளர்ந்து நார்த் சென்ட்ரல் பைபிள் காலேஜ் மினியாபோலிஸில் இருக்கிற நார்த் சென்ட்ரல் பைபிள் காலேஜில் படிக்க போனாள். படித்து முடிக்கிற பொழுது அங்கே இருந்த டிவே ஹர்ஸ்ட்
என்கிற ஒரு வாலிபரை திருமணம் செய்து கொண்டார்கள். இவருடைய வாழ்க்கை இப்படி கழிந்தது. 3 பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக மாறி போனார்கள். ஹாகியும், இப்பொழுது எயினை அவர்கள் ஆகி என்று அழைக்க தொடங்கி இருந்தார்கள். இந்த குழந்தைக்கு அமெரிக்காவுக்கு வந்த பொழுது எயின் என்ற பெயருக்கு பதிலாக ஆகி என்ற பெயரை இவளுக்கு வைத்து ஆகி வளர்ந்து இன்றைக்கு 3 பிள்ளைகளுடைய அம்மாவாக இருக்கிறார். ஒரு நாள் தன்னுடைய வீட்டை சுற்றிலும் சில ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர்கள் கைப்பிரதிகளை போன்ற சில தாள்களை பல வீடுகளிலும் கொடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதை கண்டாள். தன்னுடைய வீட்டிற்கு வந்த பொழுதும் அந்த தபால் பெட்டியில் ஒரு சுருட்டி வைக்கப்பட்ட சில பிரதிகளை பார்த்தாள். எடுத்து வீட்டுக்குள் கொண்டு போய் பார்த்த பொழுது அதிலே ஒரு கல்லறையினுடைய படம், அதில் நிறுவப்பட்டிருந்த அந்த சிலுவையில் ஸ்வியா ஃப்ளட் என்று எழுதப்பட்டிருந்தது ஆங்கிலத்தில். தன் அம்மாவின் பெயர் இதில் எழுதப்பட்டிருக்கிறதை கண்ட ஹாகி உடனே தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு தான் பயிற்றுவித்து கொண்டிருக்கிற அந்த கல்லூரியில் போய் ஸ்வீடிஷ் மொழி தெரிந்த ஒருவரை அணுகின பொழுது தன்னுடைய அம்மாவினுடைய கல்லறை தான் என்கிறதை உறுதி செய்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அதில் கீழே எழுதப்பட்டிருந்தது, இன்றைக்கு டுலேராவில் 600 பேர் கூடி வருகிற ஒரு திருச்சபை இருக்கிறது என்கிறதை அந்த பிரதிகளிலே அச்சிடப்பட்டிருக்கிறதை கண்டு மகிழ்ந்து போனாள். அந்த வருடத்தில் தங்களுடைய திருமணமாகி 25 வருடங்கள் நிறைவு பெற்றிருந்தது. அப்பொழுது கல்லூரி நிர்வாகத்தினர் இவர்களை எங்கேயாவது விடுமுறைக்கு செல்லும்படியாக சொல்லி 2 பேருக்குமான போக்குவரத்துக்கு விமான டிக்கெட்டுகளை அவர்களுக்கு இலவசமாக பரிசளித்தார்கள் 25th ஆனிவர்சரிக்கு. அப்படி இந்த குடும்பம் புறப்பட்டு ஸ்வீடனுக்கு போனார்கள். ஸ்வீடனில் போய் தங்களுடைய தகப்பனாரை தேடினார்கள். இவர்கள் மறுபடியும் அமெரிக்க ஐக்கிய தேசத்துக்கு வருகிற ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டிற்கு வெளியே இப்படி எழுதப்பட்டிருந்தது, இயேசுவை பற்றியோ அல்லது இயேசு நல்லவர் என்று சொல்லியோ யாரும் இந்த வீட்டிற்குள் வர வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகத்தை கண்டு வீட்டுக்குள் போய் இவர்கள் பார்த்த பொழுது ஒரு மனிதர் குடித்து வெறித்து கட்டிலே உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தாள். உள்ளுணர்வு சொன்னது, இவர்தான் உன்னுடைய தகப்பன், டாடி என்று ஆகி அழைத்த பொழுது அவர் அங்கே இருந்து உரத்த குரலிலே ஏன் என்று அழைத்தார். இவள் போய் பக்கத்தில் போய் அங்கே பார்த்த பொழுது வீடு முழுவதும் அலங்கோலமாக இருந்தது. இதற்கிடையில் டேவிட் ஃப்ளட் ஸ்வீடனுக்கு திரும்பி போய் வேறு ஒரு திருமணம் செய்து அதில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீடு அலங்கோலப்பட்டு கிடக்கிறதை பார்க்கிறாள். ஒரு முழு குடிகாரராக மாறி போயிருக்கிறார். அங்கே போய் இவள் அந்த பிரதிகளை, அந்த லிட்ரேச்சரை காண்பித்து, அப்பா, நீங்களும் அம்மாவும் செய்த ஊழியங்கள் வீணாய் போகவில்லை. இன்றைக்கு அந்த டுலேராவில் 600 பேர் உள்ள ஒரு திருச்சபை இருக்கிறது என்று சொன்ன பொழுது மறுபடியும் டேவிட் ஃப்ளட் மனம் திரும்பி அவர் மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மறுபடியும் திரும்பி வந்தார். ஒரு 2 மாதத்திற்குள் டேவிட் ஃப்ளட் இறந்து போனார். கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இந்த குடும்பம் மறுபடியும் அமெரிக்காவுக்கு திரும்பி வந்தது. அமெரிக்காவில் இருந்து இவர்கள் ஒரு ஊழிய முகாந்திரமாக லண்டனுக்கு ஒரு நாள் போய் ஒரு இவாஞ்சலிஸ்டிக் கான்ஃபரன்ஸுக்கு இவர்கள் போனார்கள். ஆகியும் ஹர்ஸ்டும் போனார்கள். அங்கே அந்த கூடுகையில் காங்கோவிலிருந்து, ஜாயரிலிருந்து ஒரு தேவ மனுஷன் வந்து பிரசங்கம் செய்கிறார். தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். இப்படி ஒரு ஸ்வியா ஃப்ளட் என்கிற ஒரு குடும்பம் ஸ்வீடனிலிருந்து வந்து எங்களுடைய தேசத்தில் தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள். எனக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டது. இன்றைக்கு நான்
1,10,000 பேர் உள்ள ஒரு திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, காங்கோ தேசத்தினுடைய ஜாயரனுடைய அசம்பிளிஸ் ஆஃப் காடினுடைய சூப்பரிண்டெண்டாகவும் நான் இப்பொழுது பணி செய்கிறேன். அநேக சபைகள் இப்பொழுது காங்கோவிலே இருக்கிறது என்று சொன்ன பொழுது ஹேகி போய் அந்த தேவ மனுஷனிடத்தில் கேட்டார், சுயா ஃப்ளட்டை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட 30 வாரங்கள் எல்லா நாளும் ஒரு கோழியோடும் கொஞ்சம் முட்டைகளோடும் போய் சுயா ஃப்ளட் இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சில பாடல்களை கற்றுக்கொண்டு எங்கள் ஊருக்குள்ளே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த நபர் நான் தான், அந்த சின்ன பையன் நான் தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பல சமயங்களிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு சோர்ந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 12:24 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்படி ஆண்டவர் அழைப்பை பெற்று ஒரு ஊழியத்திற்கு போய் நாம் செய்கிற எந்த பணியும் ஒரு நாளும் வீணாய் போகாது என்கிறதை நாம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் அற்புதமான ஒரு சாட்சிதான் சுயா ஃப்ளட். உங்களையும் ஆண்டவர் யாரிடத்திலாவது சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதிலே ஏவுவாரானால் தைரியமாக அதை சொல்லுங்கள். நாம் சொல்கிறது ஒன்றும் மோசமான காரியம் அல்ல, நற்செய்தி. ஒரு நாளிலே அதன் பலனை நாம் காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.